இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஃப்மேன் ட்ரீயை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொன்றையுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ 0.1 தான் செல்ஸ். அப்போ 0.1 அது வந்து பி, அதுக்கடுத்து 0.15 அது வந்து இ, அடுத்து 0.2 அது வந்து சி, அதுக்கடுத்து 0.2 அது டி, அடுத்து 0.35 அது வந்து ஏ. இப்போ 2 ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருந்ததுன்னா அதோட அல்ஃபபெட் ஆர்டர் படி நம்ம எழுதணும். அதனால தான் இங்கே சி வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 இதையும் ஆட் பண்ணுறோம். அதாவது பியையும் இயையும் ஆட் பண்ணுறோம். அது 2யுமே ஆட் பண்ணால் 0.25ங்கிறது வரும். அப்போ வந்து 0.2 வந்து சிறுசு. அப்போ 0.2 நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் பண்ணுறோம். அப்போனா 0.2க்கு அடுத்து தான் 0.25 வரும். அதே மாதிரி 0.35 விட 0.25 வந்து சிறுசு. அதனால நம்ம அதை நடுவில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எது 2 ஆட் பண்ணி வருது, அதாவது பியையும் இயையும் ஆட் பண்ணி 0.25 வருது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 2யுமே நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 என்ன இருக்குது, சியும் டியும் இருக்குது. சியோட வேல்யூ 0.2, டியோட வேல்யூவும் 0.2. 2யுமே நம்ம ஆட் பண்ணுறப்ப 0.4ங்கிறது வரும். 0.4ங்கிறது வந்து எல்லாத்தோடையுமே பெருசு. அதனால் அதை வந்து கடைசியாக நம்ம போட்டிருக்கோம். 0.25 வந்து சிறுசு. அதனால் 0.25 அதை வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோம். கீழே வந்து எது 2 ஆட் பண்ணி வர அந்த பிஇயும் சேர்த்து போட்டுறணும். இப்போ வந்து ஏ வந்து சென்டரில் வந்துடும். அடுத்து இப்போ கடைசியாக நம்ம ஆட் பண்ணது 0.4. அது நம்ம இது பண்ணால் கடைசியாக வந்துருச்சு. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 2யுமே ஆட் பண்ணணும். மொதல் 2 என்ன இருக்குது, 0.25ம் 0.35ம் இருக்கும். இப்போ நாம் அதை 2யுமே ஆட் பண்ணால் அப்படின்னா 0.6ங்கிறது வந்து வரும். 0.6 வந்து எல்லாத்தோடையுமே பெருசு. அப்போ 0.4 வந்து முன்னாடி வந்துடும். அதுக்கு அடுத்து 0.6 போடுவோம். 0.6 இது 2 ஆட் பண்ணி இருக்கிறதுல வந்துச்சு. 0.25ஐயும் 0.35ஐயும் ஆட் பண்ணி வந்தது தான் 6. அதனால இப்போ நம்ம அந்த கனெக்ஷன்ஸை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 0.25 கீழே இருக்கிறதையும் நம்ம போட்டிருக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்து கடைசியாக இருக்கிறது. கடைசியாக என்ன இருக்குது, நம்மகிட்ட 2 தான் இருக்குது. இப்போ அது 2யுமே ஆட் பண்ணணும். அது 2யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1.0 கிடைக்கும். அதை நம்ம அப்படியே போட்டுருவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹஃப்மேன் கோடு வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஹஃப்மேன் கோடு வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, லெஃப்டில் எல்லாமே 0 போடணும், ரைட்டில் எல்லாமே 1 போடணும். அதுதான் இங்கே எனக்குள்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸ்க்கு எல்லாமே அதோட கோடை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்துக்கோங்களேன். அப்போ அது ஸ்டார்டிங், அதாவது 1ல் இருந்து தான் பார்க்கணும், டாப்பில் இருந்து பார்க்கணும். டாப்லேருந்து ஏ எங்கே இருக்குது, டாப்லேருந்து பி எங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் ஏ, அதாவது டாப்லேருந்து பார்த்தா 1 1, அதனால் ஏ ஈக்குவல் டு 1 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பிக்கு வந்து பார்க்கணும். பி வந்து பார்த்திங்கன்னா 1 0 0. அதே மாதிரி சிக்கு வந்து பார்க்கணும். சி வந்து பார்த்திங்கன்னா 0 0. அதுக்கு அடுத்து டிக்கு வந்து பார்க்கணும் 0 1. அதுக்கடுத்து இ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேக்குள்ளே 1 0 1. இதுதான் நம்ம வந்து ஹஃப்மேன் கோடுன்னு சொல்வோம்.